Exercise 7.6 example 7.49 find the absolute extrema of the function f of x is equal to 3 cos x and the closed interval 0, 2 pi. So கொடுத்திருக்கிற function நமக்கு என்ன அப்படின்னா f of x is equal to 3 cos x. ஓகேவா? இப்போ இதனோட டெரிவேட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா f of x is equal to 3 நமக்கு அப்படியே இருக்கும். sin x cos x ஓட டெரிவேட்டிவ் வந்து நமக்கு டிஃபரன்சியேஷன் மைனஸ் sin x அப்போ மைனஸ் 3 sin x கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு f dash of x வந்து 0 அப்படின்னா நமக்கு என்ன வரும் மைனஸ் 3 sin x வந்து நமக்கு 0. இப்போ sin x நமக்கு 0ன்னு கிடைக்கும். sin x 0 அப்படின்னா நமக்கு x ஓட வேல்யூ என்னன்னு தெரியும். x வந்து நமக்கு n பை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? n பைனா பை 2 பை 3 பை சொல்லிட்டே போகலாம். பட் நம்மளோட இன்டர்வல் என்ன அப்படின்னா 0லேருந்து 2 பைக்குள்ளே தான். ஓகேவா? இது என்ன 0லேருந்து 2 பைக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இது வந்து நமக்கு க்ளோஸ்டு இன்டர்வல். அப்போ நமக்கு 2 பை மட்டும்தான், அதாவது பை மட்டும்தான் நமக்கு எக்ஸோட வேல்யூ எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் பை கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் 2 பை. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வல்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன நமக்கு எக்ஸ் வந்து பைன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? கிரிட்டிக்கல் த கிரிட்டிக்கல் நம்பர் is pi. அடுத்து நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அதாவது இன்டர்வல்ஸ் கொடுத்து 0, 2 பை. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், f ஆஃப் 0 கண்டுபிடிக்கிறேன். ஸோ f ஆஃப் 0 அப்படின்னா 3 cos 0. எனக்கு இப்போ 3 cos 0 வேல்யூ நமக்கு 1. அப்போ 3 × 1 3. அப்போது f ஆஃப் 0 வந்து எனக்கு 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு f ஆஃப் 2 பை கண்டுபிடிக்கிறேன். f ஆஃப் 2 பைனா நமக்கு 3 cos 2 பை. cos 2 பைனா நமக்கு என்ன தெரியும், 360. இதனோட வேல்யூ நமக்கு 1. ஸோ இதுவும் நமக்கு 3 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் எஃப் ஆஃப் பை அதான் நமக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் 5 நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். சரியா? எஃப் ஆஃப் 5 வந்து 3 cos பை. ஸோ காஸ் பை காஸ் வந்து நமக்கு 180யோட வேல்யூ நமக்கு -1. அப்போது -3 நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு எஃப் ஆஃப் வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடும். 0, 2 பை, எஃப் ஆஃப் பை. ஸோ இதில் நமக்கு இந்த 3 வேல்யூஸில் எது மேக்ஸிமம் வேல்யூ, எது மினிமம் வேல்யூ. ஓகேவா? ஸோ நமக்கு அப்சல்யூட் மேக்ஸிமா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இருக்குது, 2 ஆன்சர் இருக்குது. ஓகேவா? +3 +3. அப்போது நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 3. எப்போனா 2 வேல்யூ, when x is equal to 0 and x is equal to 2 pi. when at 2 எதுனாலும் போட்டுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் அப்சல்யூட் மினிமம். ஸோ அப்சல்யூட் மினிமம் நமக்கு தெரியும் -3 தான். ஸோ எப்போ அப்படின்னா when x is equal to pi. ஓகேவா? ஸோ நமக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம் நமக்கு 2 இன்டர்வல் நமக்கு என்ன கிடைக்குது, 3 தான் கிடைக்குது. அப்போது அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் 3 when x is equal to 0, x is equal to 2 pi. அப்சல்யூட் மினிமம் வேல்யூ வந்து -3 when x is equal to pi. ஓகே, இட்ஸ் ஆல். திஸ் is our final answer. Thank you.